வணக்கம். இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்தை பத்தி பேசலாம்னு இருக்கேன். நம்ம வாழ்க்கையில நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னா நிறைய மருந்து சாப்பிடணும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. உண்மையான மருத்துவம் என்பது பாட்டில்லையோ மாத்திரைகள்லோ வருவதில்லை. அது நம்ம அன்றாட வாழ்க்கை முறை, நம்முடைய பழக்க வழக்கங்கள், இதன் மூலமா வர்றது மருத்துவம் தான். நம் முன்னோர்கள் எப்படி உணவே மருந்து, மருந்தே உணவுன்ற ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்தாங்களோ அந்த மாதிரி இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்க்கை முறைய, பழக்க வழக்கத்தை நம்ம பின்பற்றணும்னா நம்ம வாழ்க்கை இயற்கையான மருத்துவத்தோட உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் நீடித்து நிலைத்து நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அதுக்கு நம்ம என்னென்ன மருந்து சாப்பிடலாம்னு பார்க்கலாமா? உடற்பயிற்சி. உடற்பயிற்சி ஒரு மருந்து தான். ஏதோ ஒரு உடற்பயிற்சியை தினமும் நம்ம செஞ்சுக்கணும். அது வாக்கிங்கா இருக்கலாம், ஏதோ ஒரு நமக்கு தெரிந்த ஒரு உடற்பயிற்சியை தினமும் பண்றது ரொம்ப நல்லது. இரண்டாவது, இயற்கையே ஒரு மருந்து தாங்க. இயற்கையான சூழல்ல நம்ம அடிக்கடி வெளியில போறது, இயற்கையை பாக்குறது, இதுவே நம்முடைய உடலுக்கும் மனதுக்கும் ஒரு சிறந்த மருந்து. அடுத்தது மூணாவது மருந்து சிரிப்பு. சிரிப்பு ஒரு மருந்துங்க. சந்தோஷமா சிரிச்சு பேசி, நண்பர்கள் கூட அதிகமா நேரத்தை செலவு பண்ணி சிரிச்சு பேசுங்க. நிறைய சிரிச்சு பேசும் பொழுது அது நம்ம மனசுக்கும் உடலுக்கும் ஒரு பெரிய மருந்தா வேலை செய்யுது. நாலாவது, நம்ம சாப்பிடுற உணவு, காய்கறிகள். காய்கறிகள் ஒரு சிறந்த உணவு மருந்து. அதனால நம்ம சாப்பிடுற உணவுல நிறைய காய்கறிகள் சேர்த்துக்கிறது நமது உடலுக்கும் மனசுக்கும் ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும். நம்ம உடலுக்கு தேவையான ஓய்வு தேவை. உடலுக்கு மட்டும் இல்லைங்க, மனசுக்கும். அப்ப தூக்கம் ஒரு மருந்து. தேவையான தூக்கத்தை நம்ம தவறாம எடுத்துக்கணும். தூங்குற நேரத்துல தூங்கி எழறது ரொம்பவே நம்ம உடலுக்கும் மனசுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும். சூரிய ஒளி. சூரிய ஒளியும் நம்மளோட வாழ்க்கையில ஒரு இன்றியமையாத மருந்துன்னு சொல்லலாம். அதுதான் இங்க நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்ல. அப்பப்போ சூரிய ஒளியில போயிட்டு நடக்கிறது, பாக்குறது, கொஞ்ச நேரத்தை சூரிய ஒளியில நம்ம ஸ்பெண்ட் பண்றது நம்மளுடைய உடலுக்கும் மனசுக்கும் ரொம்ப சிறந்தது. இதுவும் ஒரு சிறந்த மருந்து. அடுத்து நன்றி உணர்வு. நன்றி உணர்வு ஒரு மருந்துங்க. மறக்காம நம்ம நன்றி உணர்வோட இருக்கிறது ரொம்ப நல்லது. அன்பு, நம்ம செலுத்தும் அன்பும் ஒரு மருந்து. நம்ம மற்றவங்க கூட அன்போட இருக்கிறது அவங்கள மகிழ்விக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, அது நமக்கும் மகிழ்ச்சியை தரும். நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் மன ஆரோக்கியத்துக்கும் அது ஒரு சிறந்த மருந்தா இருக்கும். அதனால எல்லாரு கூடயும் அன்பா இருப்போம், நன்றி உணர்வோட இருப்போம். அடுத்து சமூகத்தோட சேர்ந்து இருக்கிறது, அதாவது நண்பர்கள் ஒரு மருந்து. நண்பர்களோட சேர்ந்து சிரிச்சு பேசுறது அது நம்ம மனசுக்கு ஒரு மிகப்பெரிய மருந்து. அடுத்து தியானம், தியான பயிற்சி. தியானம் பண்றது நம்ம மனசுக்கு ரொம்ப நல்லது, அதுவும் ஒரு மருந்து. இந்த இயற்கை மருந்துகளை நம் அன்றாட வாழ்க்கையில கடைபிடித்து வாழும் பொழுது அது நமது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பேணி காக்குது, நம்ம வாழ்க்கை முறையை பேணி காக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம எமோஷன்ஸ், உணர்ச்சிகளை பாதுகாத்து நம்ம சீராக இயங்க வைக்குது, ஆரோக்கியமாக இருக்க வைக்குது. நீங்க என்ன சொல்றீங்க?